Welcome to Abhi's Classroom. இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3 ஃபஸ்ட் சாப்டர் ஹூ ஓன்ஸ் த வாட்டர் பார்க்க போகிறோம். இந்த லெசனை ஃபஸ்ட்டு செக்ஷன் 1. Once upon a time, on the outskirts of a dusty little village, a tiny bird searched for a place to lay her eggs. ஒரு காலத்தில் அந்த அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் ஆஃப் டஸ்டி லிட்டில் வில்லேஜ், ஒரு சின்ன வில்லேஜில் ஒரு டைனி பேர்ட், ஒரு சின்ன பறவை முட்டை போடுறதுக்காக ஒரு இடத்த தேடுது. இந்த லேண்ட் வாஸ் பார்ச்சுடுன்னு என்ன ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்குது. அண்ட் there was not a bush or a tree in a sight. ஸோ ஒரு செடி கொடி ஒரு மரம் எதுவுமே இல்லை, கண்ணில் படலை. ஃபைனலி இன் டெஸ்பரேஷன், ஸோ அதுக்கு டெஸ்பரேஷன் என்ன மீனிங், லூசிங் ஹோப், அதுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. The little bird discovered a shallow in a sight. ஒரு சின்ன பள்ளம் அதோட கண்ணுக்கு தட்டுப்படுது. அடுத்து என்ன பண்ணுது, யூஸிங் ஹர் claws to remove the stones and loosen up the packed earth. அதோட கால் நகங்களை யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த எர்த்து வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, அது மண், அதை கொஞ்சம் லூஸ்அப் பண்ணுது. ஷீ broadened the hole and that underneath the hot sun. She laid her eggs. The eggs hatched and the good mother protected and fed her babies until they were big enough to fly away. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிறனால ஒரு சின்ன இடத்த பார்க்குது, ஒரு சின்ன ஹேலோவை கண்டுபிடிக்குது. அதில் அதோட கால் நகங்களை யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த இடத்துல டைட்டாக இருந்த மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணிடுது. ஷீ broadened the ஹோல் அண்டர், அந்த இடத்துல என்ன பண்ணுது, முட்டை போட போகுது. ஹண்டர் இன் ஹார்ட்ஸ்னா முட்டை வெயிலில் தான் எக்ஸ் எல்லாமே போடுது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த முட்டைகள் எல்லாமே பறவைகள், குட்டி குஞ்சுகள் வெளியில் வந்து குட் மதர், அந்த மதர் வந்து என்ன பண்ணுது, அந்த பறவைகள் எல்லாமே பெருசாகி பறந்து போகிற வரைக்கும் அதை பாதுகாக்குது. அண்ட் ஹியர் அவர் ஸ்டோரி would have ended. ஸோ இங்கேயே நம்ம கதை முடிஞ்சிருக்கும். எக்ஸப்ட் திஸ் இஸ் நாட் அ டெய்ல் ஆஃப் த லிட்டில் பேர்ட். ஸோ இது வந்து லிட்டில் பேர்டோட கதை கிடையாது, பட் மச் அ மோர் இன்ட்ரெஸ்டிங் ஒன் ஆஃப் த ஹோல் which used as a temporary nest. இந்த கதை எதோடது, ஸோ இந்த ஹோல் இருக்கு இல்லையா, டெம்பரரியாக ஒரு நெஸ்ட்டு, தற்காலிகத்துக்காக ஒரு நெஸ்ட்டு ரெடி பண்ணுது. அந்த நெஸ்ட்டோ அந்த ஹோலோட கதை தான் இது. ஏ ஹோல் யூ மே ஆஸ்க், என்னது ஒரு ஓட்டையா, அதோட கதையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. வாட் குட் பி இன்ட்ரெஸ்டிங் அபவுட் ஹோல் இன் த கிரவுண்ட். ஸோ தரையில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, ஸோ அந்த ஹோலை பற்றி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வெல் திஸ் ஹோல் grew to be quite important as you will discover. ஸோ இந்த ஹோல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு திங்காக மாறிச்சு, நீங்கள் போக போக பார்ப்பீங்க என்ன அப்படின்னு. ஃபார் சம் டைம் த ஹோல் ரிமைன் டஸ்டி அண்ட் அன்டெனேட்டட். ஸோ கொஞ்ச நாளைக்கு அந்த ஹோல் அப்படி தான் இருந்துச்சு, டஸ்டியாக யாருமே வரல. அன்டெனேட்டட் அப்படின்னா என்ன மீனிங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நாட் ஆக்குபைட், யாருமே அந்த இடத்துக்கு வரல. until one day a passing wild boar. ஸோ வைல்டு போர்னா என்ன, இந்த காட்டு பண்ணி இருக்கு இல்லையா, இந்த காட்டு பண்ணி settle his rump into the depression. ஸோ அந்த சின்ன பள்ளத்தில் இந்த வைல்டு போர் என்ன பண்ணுச்சு, அதோட பின்பகுதியை பாஸ் பண்ணிட்டு அது கீழே உட்காருது. ஸோ ரம்ப் அப்படின்னா ஒரு அனிமலோட பேக் பொசிஷனை. ஸோ the pit was not comfortable enough. ஸோ அந்த சின்ன இடம் தானே அது, ஸோ அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் கெட்டிங் அப் he grabbed the duck craving a பிட் ஆஃப் மோர் ஹாஸ்பிட்டபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். அது என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான அளவுக்கு அது கொஞ்சம் வேகமாக பள்ளத்தை பெருசு பண்ணுது. ஹாஸ்பிட்டபிள் ப்ரொபோர்ஷன்ஸ்னால் அது கம்ஃபர்டபுளான ஒரு இடம், அது நல்லா படுத்துக்கிற மாதிரி ஒரு இடத்த தோண்டுது. பேக்கிங் இன் டு திஸ் ஹாலோ ஹி டேர்ன்ட் அரவுண்ட் அ ஃபியூ டைம்ஸ். நிறைய அப்படியே உருண்டு பரண்டு அந்த பள்ளத்துக்குள்ளே படுத்துக்குது. அண்ட் வித் சாட்டிஸ்ஃபைட் கிரண்ட் செட்டில் டவுன் டு லாங் ஸ்னோஸ். நல்ல ஒரு தூக்கத்தை போடுது. எ வெரி லாங் ஸ்னோஸ் இட் வாஸ். ஸ்னோஸ்னால் பகலில் தூங்குற தூக்கம், ரொம்ப நேரம் தூங்கிடுச்சு. த போர் டேர்ன்ட் அண்ட் ஸ்கிராம்பிள் இன் ஹிஸ் ஸ்லீப். ஸ்கிராம்பிள்னா என்ன மீனிங்க, மூவ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்ஸ் அரவுண்ட். ஸோ அந்த பள்ளத்தில் வந்து அப்படியே கை காலெல்லாம் வேகமாக அந்த உருண்டு பரலுது. ஸோ அப்போ இந்த ஹோல் இன்னும் பெருசாகிட்டே போகுது. லூசனிங் த எர்த், இன்னும் அந்த மண் ரொம்ப லூஸ் ஆயிடுச்சு. அரவுண்ட் திஸ் காசி டக் அவுட் அண்டில் த ஃபேடிங் சன் அண்ட் த ரம்பிள் இன் ஹிஸ் ஸ்டொமக் டோல்ட் ஹிம் இட் வாஸ் டைம் டு கெட் அப். ரொம்ப நேரம் தூங்கிடுச்சு, சன் வந்து மறைய போகுது. அப்போ அதுவும் இல்லாமல் அதோட வயிற்றுலேருந்து ஒரு சவுண்டு, ரம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏ லோ சவுண்ட் லைக் தண்டர், ஒரு சின்ன சத்தம் வயிற்றுலேருந்து வருது அதுக்கு. ஸோ இது எல்லாமே வந்தோன்னா அதுக்கு சரி ஓகே நம்ம தூங்கினது போதும் எந்திரிக்கணும்னு சொல்லி எந்திரிக்குது. வித் மைட்டி ஸ்ட்ரெச், அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி எந்திரிக்குது. அந்த ஃபைனல் கிக், ஒரு கடைசி ஒரு கிக், அப்படி ஒரு கிக் கொடுத்துட்டு எந்திரிக்குது. த ஹங்க்ரி போட் டிபார்ட்டட் திஸ் டே பெட் வித்தவுட் அ பேக்வர்ட் கிளான்ஸ். ஸோ அந்த இடத்துல டே பெட், அதோட காலில் ஃபுல்லாக தூங்குச்சுலேயே அந்த இடத்த விட்டு அது கிளம்பி போயிடுச்சு, திரும்பி கூட பார்க்கல. அண்ட் இஸ் தட் இட், அவ்வளோதானா அப்படின்னு தானே கேட்பீங்க. யூ வில் என்கொயர், டு விச் ஐ வில் ரிப்ளை நோ இட் இஸ்ன்ட் டியர் ஒன், நாட் பை அ லாங் ஷாட், அவர் ஸ்டோரி ஹேஸ் ஜஸ்ட் பிகன். ஸோ அவ்வளோதான கதையை நீங்கள் கேட்பீங்க, கிடையாது. நம்ம கதை வந்து இப்போ தான் ஜஸ்ட் ஆரம்பிக்குது. அவர் ஸ்டோரி ஹேஸ் ஜஸ்ட் பிகன். ஸோ செக்ஷன் 2. ஸோ இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வந்து நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் போடும்போது தனி வீடியோ போடுறேன்.
A pack of wild dogs. ஸோ ஒரு வைல்டு டாக்ஸ் காட்டு நாய்கள் இருக்கு இல்லையா, ஸோ கேச்சிங் த சென்ட் ஆஃப் போர். ஸோ இந்த போர்னா என்ன, அந்த நம்ம பார்த்தோன்னே காட்டு பண்ணி அதோட ஸ்மெல்லை மோப்பம் பிடிச்சி இந்த விண்ட் கேம் டு த ஸ்பாட் வேர் ஹி ஹேட் லேன். ஸோ அதை எங்கே அந்த காட்டு பண்ணி படுத்துருந்துச்சோ அந்த இடத்துக்கு அந்த ஸ்மெல்லை மோப்பம் பண்ணி அந்த டாக்ஸ் எல்லாமே வருது. தே ஸ்னிஃப்டுன்னா என்ன மீனிங்னா மோப்பம் பிடிக்கிறது. இந்த சர்க்கிள் தட் வாஸ் ரிச் வித் த ஸ்மெல் ஆஃப் த அனிமல். ஸோ அந்த படுத்திருந்த இடத்த சுற்றி சுற்றி வருது. They went and snarled and dug at the smell as if digging the elusive boar himself out of the ground. ஸோ விண்டுன்னா என்ன, நல்லா கத்துறது, ஊழையிடுறது. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த காட்டு பண்ணியே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது நினச்சிக்கிட்டு வேகமாக அந்த இடத்துல அந்த மண்ணை தோண்டுது. ஃபைனலி ரியலைசிங் தட் தேர் வாஸ் நோ டின்னர் டு பி ஃபவுண்ட் தேர். அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணுது, ஸோ இங்கே நமக்கு எதுவுமே சாப்பாடும் கிடைக்க போகிறது இல்லை, அந்த காட்டு பண்ணி வந்து ஸ்மெல் மட்டும் தான் இங்கே இருக்குது, ஆல்ரெடி அது போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு தே டிபார்ட்டட், வேகமாக அவங்க போயிட்டாங்க. தேர் நோசஸ் அண்ட் டைல்ஸ் ஹை இன் த ஏர். And in doing so, they left the hole a little bigger and wider than they had found it. ஸோ சின்னதாக இருந்த ஹோலை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அவங்க வரும்போது எவ்வளோ சின்னதாக இருந்துச்ச ஹோலை அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த டாக்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அண்ட் தென் வாட் ஹேப்பன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அதுதானே கேட்க வர்றீங்க. யூ வில் ஆஸ்க், do other animals come along too? மற்ற அனிமல்ஸும் வர்றாங்களா? They do indeed, my child. I told you the whole had a story to tell. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த ஹோல் இருக்குல்லையே அந்த ஹோலுக்கு ஒரு கதை இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அதர் அனிமல்ஸும் வருவாங்களா நீங்கள் கேட்குறதுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. Not long after, the rain comes. It poured and poured, and only those of us who have seen the monsoons will know what that means. ஸோ மான்சூன் என்ன, பருவமழைகள் இருக்கு இல்லையா, ஸோ பருவமழை வந்து மழை அப்படியே அடிச்சு ஊற்றுது. ஸோ என்ன சொல்கிறாங்க, யாரெல்லாம் இந்த பருவமழை பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ரெயின் வித்தவுட் ஸ்டாப்பிங் ஃபார் 3 days and 3 nights. ஒரு 3 பகல் 3 இரவு விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை. And the dry earth soaked up the moisture as hungry puppy laps up milk. ஸோ சோக்குடுனா என்ன மீனிங், கம்ப்ளீட்லி பட் அந்த எர்த்து வந்து அப்படியே ரொம்ப அப்படி ஈரமாயிருச்சு. இருந்தாலும் இந்த ட்ரை எர்த்து வந்து என்ன பண்ணுது, ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால அந்த மாய்ச்சர் இந்த ஈரப்பதத்தை ஃபுல்லாகவே அப்படி உறிஞ்சிக்குது. எப்படின்னா ஹங்கரி பப்பி, ஸோ ஒரு நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, லாப்ஸ் அப் மில்க், அது வந்து ரொம்ப பசியாக இருந்தால் எப்படி பால் குடிக்குமோ அந்த மாதிரி இந்த ட்ரை எர்த்து வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாகவே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது. அடுத்து the whole earth smelled wet. அந்த இடமே வந்து அப்படி ஈரப்பதமாக அப்படி ஸ்மெல் வருது. அண்ட் ஃப்ரெஷ் and even the normally serious looking people in the village went around with smiles on their face. அந்த வில்லேஜில் எப்போவுமே கொஞ்சம் பேர் கடுகடுன்னு சிலுசிலுன்னு இருப்பாங்க இல்லையா, அந்த பீப்புள்ஸ் கூட ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மைல் தெரியுது, சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அந்த மழைனால ஊரே செழிப்பாக இருக்குது. The hole in the ground collected water that fell and around its edges the grass grew a brighter green. ஸோ அந்த ஹோலை சுற்றி தண்ணி இருக்குது, இந்த ஹோலுக்குள்ளே தண்ணி இருக்குது, அந்த ஹோலை சுற்றி அந்த எட்ஜஸில் வந்து என்ன, அது எல்லாமே கிராஸ் புல் வளர ஆரம்பிக்குது, அப்படி பச்சை பசேல்னு இருக்குது. சூன் பஃப்லோஸ் டிஸ்கவர்ட் த கிராஷி ஸ்பாட். ஸோ அடுத்து என்னாச்சு, ஸோ புல்லாம் ஃபுல்லாக வளரட்டும், அப்படி பச்சை பசேல்னு இருக்குது. பஃப்லோஸ் எரும மாடு வந்து அந்த கிராஷி ஸ்பாட், ஸோ புல்லை தேடி வருது. And as buffaloes want to do, they wallowed in the puddy water, turning the hole into a muddy pit. ஸோ அது என்ன பண்ணுது, wallowedனா மீனிங் பாருங்கள், டு லை அண்ட் ரோல் இன் மட். ஸோ அந்த தண்ணிக்குள்ளே விழுந்து நல்லா உருண்டு பரண்டுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த ஹோல் சின்னதாக இருந்த ஒரு ஹோட்டை ஒரு மட்டி பிட்டாக மாறிடுது. அடுத்து ஐ வாஸ் நாட் தேர் டு சி. நான் வந்து அங்கே இருந்து பார்க்கல, பட் ஐ எம் டோல்ட் தட் மெனி ஆஃப்டர்நூன்ஸ் டிட் த பஃப்லோஸ் கேதர். ஒவ்வொரு மதியமும் பார்த்து பஃப்லோஸ் அப்படி கூட்டமாக வருது. அண்ட் தஸ் வித் மல்டிடியூட்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்லாம் மீனிங் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ நம்ம இந்த கதைகள் பொறுத்து எப்படி நம்ம எடுத்துக்கணும், மல்டிடியூட் ஆஃப் ஹூப்ஸ் நிறையா அனிமல்ஸோட கால் தடங்கள், இப்போ குதிரையோட கால் தடம், பஃப்லோஸோட கால் தடம், நிறைய கால் தடங்கள் அங்கே வருது. அண்ட் ட்ராம்ப்ளிங் த சாயில், ட்ராம்ப்ளிங்னா க்ரஷ், அப்படி அந்த சாயிலை வந்து அப்படி க்ரஷ் பண்ணுறாங்க. இவ்வளோ அனிமல்ஸ் அப்படி கூட்டமாக வருது இல்லையா. The pit that was once a tiny depression, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டிப்ரெஷன், ஒரு சின்ன பள்ளமாக இருந்த இடம் இப்போ எப்படி இருக்குது, வைட் அண்ட் நல்லா பெருசாகிட்டே இருக்குது. அண்ட் grew and became a little watering hole, ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரியே ஆக போகுது அது. And they all lived happily ever after. You will say in a glee, but that rarely happens in real tales, my dear. This is more to go, so you will have to wait a while. ஸோ நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு கதைகள்லாம் நல்லா தண்ணி வந்துருச்சுன்னொன்னா, அண்ட் தே ஆல் லிவ்டு ஹாப்பியாக, எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க, நீங்கள் கதையில் படிச்சிருப்பீங்க. ஆனால் ரியல் கதைகள், அது உண்மையான கதைகளில் அது வந்து எப்போயோ ரேராக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இருக்குன்னு கதையில், ஸோ நீங்கள் பொறுமையாக அந்த கதையை படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 3. A poor farmer
Tell the land near the one small depression. ஸோ ஒரு சின்ன ஃபார்மர் இருக்கார், ரொம்ப போரான ஃபார்மரு. டில்ட்னா வந்து என்ன பண்ணுறாரு, அவர் லேண்டை வந்து சரி பண்ணுறாரு, உழுவுறாரு. ஸோ கிராப்ஸ் போடுறதுக்காக, விவசாயம் பண்ணுறதுக்காக. எங்கேனா ஃபஸ்ட் அந்த ஸ்மால் டிப்ரெஷனாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த சின்ன இடத்து பக்கத்தில் தண்ணி நிற்கிது இல்லையா, ஸோ அது பக்கத்தில் இவர் வந்து இவரோட லேண்ட் இருக்குது, அதை வந்து அவர் உழுகிறாரு. ஹிஸ் லைஃப் வாஸ் ஹார்ட் அண்ட் த ரெயின்ஸ் ஆர் ஆஃபன் க்ரூயல். அவர் வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா தண்ணி இல்லை, மலைகள் ஒழுங்காக இல்லை. இன் சம்மர் மந்த்ஸ் ஹி ஹேட் டு ட்ராவல் ஃபேர். இந்த மழை காலத்தில் கூட பரவாயில்ல, சம்மர் மந்த்ஸில் என்ன, அது வெயில் மாதத்தில் ரொம்ப தூரம் அவர் ட்ராவல் பண்ணணும் டு கெட் வாட்டர் ஃபார் ஹிஸ் தர்ஸ்டி கிராப்ஸ். ஸோ தண்ணி, அவரோட பயிர்களுக்கு தண்ணி எடுக்கிறது ரொம்ப தூரம் அவர் ட்ராவல் பண்ணும். அண்ட் ஈவன் தென் ஹிஸ் ஹார்வெஸ்ட் வாஸ் மீக்ரேன்னு என்ன மீனிங்னா ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி. ஸோ அவ்வளோ தூரம் அவர் ட்ராவல் பண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் வெயில் காலத்தில் அவருக்கு வந்து ரொம்ப அறுவடை கம்மியாக கிடச்சிச்சு. ஒன் டே, நாட் லாங் ஆஃப்டர் த லாஸ்ட் ஆஃப் த சீசன் ரெயின், he straightened up from his back-breaking work and looked over the land that was soon becoming brown again. ஸோ ஒரு நாள் திருப்பி எப்போ வராது, இந்த மாதிரி லாங் ஆஃப்டர் த லாஸ்ட் ஆஃப் சீசன் ரெயின். ஸோ மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் திருப்பி வர்றாரு, வந்து அந்த இடத்த பார்க்க வர்றாரு. அண்ட் அந்த ஹரிசான் ஜஸ்ட் பியாண்ட் ஹிஸ் பிட்டிஃபுல் பிளாட் his eyes came to rest on a patch of green. ஸோ இவரோட இடத்துக்கு ஜஸ்ட் பியாண்ட் ஹிஸ் பிட்டிஃபுல் பிளாட், இவரோட இடத்துக்கு பக்கத்தில் பார்க்குறாரு, ரெஸ்ட் ஆன பேட்ச் ஆஃப் கிரீன், அப்படி பச்சை பசேல்னு இருக்குது. கோயிங் க்ளோசர் டு இன்வெஸ்டிகேட், பக்கத்தில் போய் பார்க்குறாரு என்ன இருக்குது அப்படின்னு. இந்த ஃபார்மர் ஃபெல் டு த கிரவுண்ட், வேகமாக அப்படியே அந்த தரையில் விழுகிறாரு. வித் கிராட்டிடியூட்னு நன்றி சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு நல்லா பாருங்கள். த சைட் ஆஃப் த வெர்டனன் போல். ஸோ க்ரீன் வித் கிராஷ், அந்த வேர்டோட மீனிங் பாருங்கள். வெர்டான்ட்னா க்ரீன் வித் கிராஷ், அப்படி பச்சை பசேல்னு இருக்குது அந்த இடமே. ஹியர் வாஸ் த வாட்டர் டு பி ஹேட், ஹியர் வாஸ் வாட்டர் டு பி ஹேட். ஸோ இங்கே தண்ணி நிறையா இருக்குது. அண்ட் ஸோ க்ளோஸ் டு ஹிஸ் ஹோல்டிங். ஸோ இவரோட இடம் இருக்கு இல்லையா, ஸோ இவரோட இடத்துக்கு அப்படி பக்கத்துலேயே ரொம்ப ஸோ க்ளோஸ்னு ரொம்ப பக்கத்துலேயே நிறைய தண்ணி இருக்குது. ஃபர்கெட்டிங் ஆல் டயர்னஸ், இப்போ அவரோட டயர்னஸ் எல்லாமே அவருக்கு மறந்து போச்சு. ஹி ரேஸ் டு ஹோம், வேகமாக வீட்டுக்கு போகிறார். அண்ட் brought out his pickaxe and spade and soon the buffalo's picnic spot was perfectly decent little pond. வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாரு, வேகமாக அவரோட அந்த ஆக்ஸு, கோடாலி, அது தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பஃபலோஸ் எருமை மாடு வந்து புரண்டுக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த இடத்த, எருமை மாடோட பிக்னிக் ஸ்பாட்டாக அந்த இடத்த என்ன பண்ணிட்டாரு, பெர்ஃபெக்டாக ஒரு லிட்டில் பாண்ட், ஒரு சின்ன குளமாக மாற்றிட்டார். இஸ் திஸ் ஸ்டோரி கோயிங் டு எண்ட் வித் அ மாரல் யூ ஆஸ்க். இந்த கதை முடிய போதா அப்படின்னு கேட்குறீங்க, ஒரு மாரலோட முடிய போதான்னு கேட்குறீங்க. யூ ஆஸ்க் மீ சஸ்பீஷியலி, ஒரு டவுட்டாக கேட்குறீங்க இல்லையா. சஸ்பீஷியஸ்லி என்ன மீனிங், ஒரு டவுட்டாக கேட்குறது. நோ லிட்டில் ஒன், இல்லை முடிய போகிறது கிடையாது. பட் தேர் இஸ் சம்திங் டு லேர்ன் ஃப்ரம் எவ்ரி திங். நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலேருந்து நம்ம ஒவ்வொன்று கற்றுக்கணும். வி சி அண்ட் ஹியர், நம்ம பார்க்குற விஷயமா இருக்கட்டும், நம்ம கேட்குற விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஒவ்வொன்று கற்றுக்கணும். ஸோ ஹஷ் வைல் ஐ கம் டு எண்ட் ஆஃப் த டேல். சரி ஓகே, நான் இப்போ கதையோட முடிவுக்கு வர்றேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பி வாஸ் அ ஃபார்மர், அந்த ஃபார்மர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். தட் ஹி டோல்ட் ஹிஸ் ஒய்ஃப். ஸோ ஒய்ஃப் கிட்ட போய் வேகமாக சொல்கிறார். ஹூ சம்மன் த வில்லேஜ் ப்ரெஸ்ட் டு பிளஸ் தேர் ஃபார்ச்சூன். சம்மன் அப்படின்னா கூப்பிடுறது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃப் வந்து அந்த வில்லேஜோட ப்ரெஸ்ட், அந்த பூசாரி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த வில்லேஜோட பூசாரியை கூப்பிட்டு, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லக்கு கிடச்சிருக்கு, ஃபார்ச்சூன்னா லக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு லக்கு கிடச்சிருக்கு, எங்கள் இடத்து பக்கத்தில் தண்ணி இருக்குது, எங்களை வந்து பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. ஐ do not need to tell you how soon news travels in a little village. ஸோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை, ஒரு சின்ன வில்லேஜில் நியூஸ் வந்து எவ்வளோ வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் இட் வாஸ் குவைட் அ க்ரௌட். ஸோ ஒரு நல்ல கூட்டமே வந்துருச்சு. தட் கேதர்ட் பை சைட் ஆஃப் த பாண்ட் டு see the priest furrows his brows and chants is something that nobody ever understands. ஸோ இந்த பிரெஸ்ட் வந்து மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்களை பிளஸ் பண்ணுறதுக்காக. அதை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல க்ரௌடு, அந்த வில்லேஜர்ஸ் எல்லாமே சுற்றி நிற்கிறாங்க, அந்த பாண்ட் இருக்குல்ல, குளத்தை சுற்றி நிற்கிறாங்க. Just then, the richest farmer in the village pushed his way to the front of the group. ஸோ அப்போ வந்து இந்த நடந்துக்கிட்டு இருக்க ஒரு ரிச்சஸ்ட் ஃபார்மர், அந்த ஊரில் இருக்கிறது ரிச்சஸ்ட் ஃபார்மர் வந்து எல்லாரையும் தள்ளிக்கிட்டு வேகமாக முன்னேறி வர்றாரு. He was always upset when things took place that he was not invited to. அவர் வந்து எப்போவுமே அப்செட் ஆயிடுவார், ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணிடுவார். என்ன ஆகுனா, அவரை கூப்பிடாம ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னா எப்போவுமே ரொம்ப அப்செட் ஆவார். லுக்கிங் அட் த ஃபார்மர் அண்ட் த placid pond, a slow smile of contentment creased his face. I see you have come to bless my pond, he said to the priest. என்ன சொல்கிறாரு, வேகமாக வந்து இந்த ஃபார்மர், புவர் ஃபார்மரை பார்க்குறாரு. அப்படியே அந்த குளத்தை பார்க்குறாரு. குளத்தை பார்த்தோன்னே கண்டென்ட்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்படியே ஒரு சந்தோஷம் வருது அவருக்கு. வேகமாக அந்த பிரஸ்டே கிட்ட சொல்கிறாரு, என் இடத்த வந்து நீங்கள் பிளஸ் பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு. என்னோட பாண்ட், என்னோட குளத்தை வந்து பிளஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களான்னு கேட்குறாரு.
யுவர் பாண்ட் ஷட்டர் த புவர் ஃபார்மர். வேகமாக அதை கேட்குறான். அந்த புவர் ஃபார்மர் வந்து என்ன கேட்குறான், இன்னும் உன்னோட குளமா அப்படின்னு கேட்குறான். ஷட்டர்டு அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டி, கஷ்டப்பட்டு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார், ஒய் எஸ் ஸ்மூத்லி ஆயில் த ரிச் ஒன். அந்த பணக்காரர் வேகமாக சொல்கிறார், ஆமாம் ஏன் இடம் தானே இது. யுவர் பேட்ச் ஷூர்லி என்ஸ் ஜஸ்ட் தேர். ஸோ உன்னோட பேட்ச், உன்னோட இடம் வந்து அதோடு முடிஞ்சிருது. திஸ் லேண்ட் இஸ் ஆல் மன். இந்த இடம் எல்லாமே என்னுடையது. அண்ட் சேயிங் திஸ் ஹி கிராஸ்ட் ஹிஸ் ஆர்ம்ஸ் அண்ட் பிளான்டட் ஹிஸ் 4 ஸ்கொயர் ஆன் த கிரவுண்ட். என்ன பண்ணுறாரு வேகமாக, ஸோ இந்த இடம் எல்லாமே என்னோடதுன்னு சொல்லிட்டு 4 ஸ்கொயர் ஆன் த கிரவுண்ட்னா அவரோட இடத்த சுற்றி வந்து அவர் கல் ஊன்ற மாதிரி அவரோட லேண்டை சேவ் பண்ணிக்கிறாரு. As a rich farmer and the poor one looked at each other. ஸோ 2 பேரும் மாறி பார்த்துக்கிறாங்க. ரிச் ஃபார்மரும் போர் ஃபார்மரும். இந்த பஃபலோஸ், டாக்ஸ், போர்ஸ் அண்ட் எஸ் ஈவன் த லிட்டில் பேர்ட் ஸ்டாப்டு பை டு see. They all stood around the little jewel of blue, and in every mind, small and big, came a similar thought. Surely I had something to do with this. ஸோ இந்த ஃபார்மர் வந்து என்ன சொல்கிறாரு, புவர் ஃபார்மர் ரிச் ஃபார்மர் அப்படி பார்க்குறாரு, உன் இடமா அப்படின்னு. அதே மாதிரி பஃபலோஸு, டாக்ஸு, அந்த காட்டு பண்ணி, போர்டு இருக்குல்லையே, அது லிட்டில் பேர்டு எல்லாமே வந்து சுற்றி இருந்து பார்க்குது. எல்லார் மைண்ட்லேயுமே ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஓடுது, ஸ்மாலர் பிக், எல்லாரோடலையும் என்ன மைண்டில் சிமிலர் தாட் இருக்குது. ஷூர்லி ஐ ஹேட் சம்திங் டு டூ வித் திஸ். கண்டிப்பாக ஏதாவது ஐ ஹேட் சம்திங், எனக்கு ஒரு ரோல் இருக்கு இல்லையா, டு டூ வித் திஸ், நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சிமிலர் தாட் அவங்க மைண்டில் இருக்குது. அண்ட் ஸோ ஐ எண்ட் வித் த கொஸ்டின் டு யூ மை பிலோட் ஃப்ரெண்ட். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு தான் கேட்குறோம், உங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஹூ ஓன்ஸ் த வாட்டர்? நாட் அ மாரல், ஜஸ்ட் அ தாட், எ ஜெம் ஆஃப் அன் ஐடியா டு டேக் அண்ட் மேக் பிக்கர். ஸோ உங்களுக்கு இந்த லெசன் நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டிங்க இல்லையா, ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின், ஹூ ஓன்ஸ் தி வாட்டர். ஸோ இப்போ இந்த தண்ணி யாருக்கு சொந்தம்? ஒரு மாரல் அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு தாட், சும்மா உங்களுக்கு ஒரு தாட்டை நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். ஸோ இந்த ஹூ ஓன்ஸ் தி வாட்டர். ஸோ இதுதான் இந்த கதையோட பிளாட்டு. அடுத்த வீடியோவில் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.